சேலம் பள்ளப்பட்டி அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனமர் அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை மகா தீபம் ஏற்றி சிறப்பு பூஜை. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகள், வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்து இருந்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அருள்மிகு அண்ணாமலையாருக்கு புது பட்டாடை உடுத்தி, பலவித நகை ஆபரணங்கள், பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி, சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அருகே தனி சன்னதி கொண்டு அருளும் அருள்மிகு உண்ணாமுலை அம்மைக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலையுடன் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீபாராதனை காண்பித்தவுடன் ஆலய வளாகத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உண்ணாமுலை அம்மை உடனமர் அண்ணாமலையார் உற்சவருக்கு புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள், பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க நெய்வேதியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிகழும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை பிரதோஷ வேளையிலே மகாதீபம் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த மகாதீபத்திலே நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோவில் பள்ளப்பட்டியிலே அமைந்துள்ளது. இன்று காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே பஞ்ச தீபம் என்று சொல்லப்படுகின்ற பரணி தீபமானது காலையிலே வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வேளையிலே பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 250 லிட்டர் பிடிக்கப்பட பெரிய கொப்பரை என்று சொல்லப்படுகின்ற சேலத்திலே முதல் முறையாக திருவண்ணாமலையில் எப்படி கொப்பரை தீபம் வைக்கிறார்களோ அதே போல் மகா தீபமானது சிறப்பாக ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு சந்தன காப்பு அலங்காரமானது நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்திலே உண்ணாமலை அம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரமானது நிகழ்த்தப்பட்டது. சொக்கப்பானையானது கொளுத்தப்பட்டு சிறப்பு பூஜையானது நடைபெற்றது. சிவா திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம். சேலம் தேர்விதி அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் திருக்கோவில் கார்த்திகை மகா தீபம். இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால், மின் விளக்குகளால் ஆலயத்தை அலங்கரித்து இருந்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காளம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள், நறுமண மலர் மாலைகள் சூட்டி நகை கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆலய வளாகத்தில் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் பிரம்மாண்ட திருமேனியாக அர்த்தநாரீஸ்வரர் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு திருக்கோடி தீபம் காண்பித்து கோபுர உச்சியில் திருக்கோடி ஏற்றப்பட்டது.
சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு தீபாராதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் சந்தைப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீப திருநாள் முன்னிட்டு ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரருக்கு புது பட்டாடை உடுத்தி மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் திருக்கோடி தீபம் ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் குகைக்கரி மார்க்கெட் திரு நந்தவனம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மாவாசை நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீப திருநாள் முன்னிட்டு அம்மனுக்கு சிவபெருமான் பார்வதி தேவி இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்து பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ பாவாட ராயன் மற்றும் உற்சவருக்கும் புது பட்டாடை உடுத்தி மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பின்னர் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து திருக்கோடி தீபம் காண்பித்து பம்பை உடுக்கை சங்கு முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பதக்கங்களும் மோகன பரிமாற எனக்கும் ராகத்தினால் முடிவித்த உங்கள் தாலி எனக்கும்
பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பிடத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி அருகே அண்ணாமலையாருடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தேர்கோடி தீபம் காண்பித்து ஆலய வளாகத்தில் சுக்கப்பனை கொளுத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஓம் ஐம் க்ளீம் ஐம் க்ளோம் ஐம் கந்தஸ்தாய தீமஹி வராகி